விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அவகிட்ட இந்த கொஸ்டினை நான் கேட்டதுக்கு அப்புறம் அவ என்கிட்ட எதுவுமே பேசல. அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே எனக்கு வரவும் இல்லை. சைலண்டா ஏன்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. எப்பயுமே ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அவ ஆர்குமெண்ட்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு என்கிட்ட. ஒரு விஷயத்த எனக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவா. பட் அன்னைக்கு அவ அதை பண்ணவே இல்லை. ஏன்னா நான் கேட்ட கொஸ்டின் அவ்வளோ வலிச்சுது அவளுக்கு. நான் ஒரு விஷயத்த வலிக்கிற மாதிரி அவளுக்காக பண்றேன் அப்படின்னா அவளால அத எனக்கு வலிக்குதுன்னு வாய் திறந்து சொல்ல தெரியாது. அதுக்கு பதிலா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவா. நான் கேட்ட கொஸ்டினும் அப்படிதான் இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி அவகிட்ட நான் பேசி பார்த்து அது சரிப்பட்டு வரல. ஆனா எனக்கு என் அபி முக்கியமா தெரிஞ்சதுனால குழந்தை வேணாங்கிற முடிவை நான் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டேன். எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் நீ கொடுத்த. ஒண்ணு அவகிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல பேசி அந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணு, இல்லைன்னா அவளுக்கே தெரியாம அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு அவகிட்ட ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு பதிலா அவன் என்ன சைலண்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நான் என்ன பண்ணாலும் என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுக ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறமும் அவகிட்ட பேசிட்டு இருந்தா செட் ஆகாதுன்னு அந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு நான் முடிவு எடுத்தேன். ஆனா அது வரைக்கும் என் மேல ட்ரஸ்ட்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அவளுக்கு. என்னைக்கு இப்படி ஒரு கொஸ்டின் நான் கேட்டதுக்கு அப்புறம் அவ என்ன சுத்தமா நம்பவே இல்லை. நான் என்ன பண்ணாலும் எதுலையுமே ட்ரஸ்ட் இல்லாம ஒரு மாதிரி என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. என் மேல அவளுக்கு அதிகமா கோவம் வந்துச்சு. அதனால என்ன பண்ற எந்த விஷயத்தையுமே அவ அக்செப்ட் பண்ணிக்கிறதாவே இல்லை. அதையும் மீறி அந்த குழந்தைய 6 மாசத்துக்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னா அப்படி உயிருக்கே ஆபத்தாயிருன்ற பயத்திலேயே அபார்ஷன் பண்றதுக்கு பால்ல அபார்ஷன் டேப்லெட் கலந்த. ஆனா அவன் நல்ல நேரமா இல்ல ஏன் கேட்ட நேரமா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. துரதிருஷ்டவசமா அந்த பால் கீழே விழுந்து உடஞ்சு கொட்டிடுச்சு. உடனே அவ அதுக்கும் நீதான் காரணம்னு சொல்லி என் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. என்னோட போக்கஸ் எல்லாமே இந்த குழந்தைய அழிக்கிறதுல மட்டும் இருந்ததுனால அவளுக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஸோ நான் என்ன கொடுத்தாலும் அவ எதையுமே சாப்பிடாம இருந்தா. லாஸ்ட் டைம் நான் கொடுத்த பால்ல அபார்ஷன் டேப்லெட்டை கலக்குறேங்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என் மேல இருந்த மொத்த நம்பிக்கை அவளுக்கு உடஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பவும் நான் அவளோட நல்லதுக்காக தான் நினைச்சேன். என்ன நீ சொன்ன விஷயம் அப்படி. என் மேல சுத்தமா அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு பக்கம் சந்தேகம் இருந்துச்சு, ஒரு பக்கம் காதல் இருந்துச்சு. வெளிய எதை காட்டுறதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா. என்னாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ வந்துருச்சு. பட் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு நான் செக் பண்ணதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா திரும்பி போகும்போது குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னேன். ஆனா அங்கதான் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. ஏற்கனவே எவனோ ஒருத்தன் சொல்லி தானே நீ ரிப்போர்ட்டவே மாத்தி வச்ச. வேலை என்ன நடந்துச்சு சொல்லு. சத்யன் ப்ளீஸ் கவுண்ட் டவுன். நான் முழுசா சொல்றதுக்காக தான் இங்கே இருக்கேன். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 15 வருஷமா நீ ஒய்ஃபை பிரிஞ்சு இருந்தது போதும். இதுக்கு மேலேயாவது நீ எந்த கில்ட் ஃபீல் இல்லாமல் நீ அப்படி கூட சேர்ந்துருந்தா சந்தோஷம்தான். ஆனால் இது வரைக்கும் அந்த பர்சன் யாருன்னு நீ சொல்லவே இல்லை. என் வாழ்க்கையை விளையாடின ஒரு பர்சன் சொல்லு. அன்னைக்கு நாங்கள் செக்கப்புக்கு தானே வந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சு? ஏன் குழந்தை இறந்து போச்சுன்னு அன்னைக்கு சொன்னேன். அப்புறம் எப்படி இறந்து போன குழந்தைய அப்படி உயிரோட வச்சிருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சு சொல்ற சத்யன். ஆக்சுவலா அன்னைக்கு அபிய செக்கப்புக்காக தான் நீ கூட்டிட்டு வந்த. அபிக்கு பேபி பிறக்கிறதுக்கு 1 வீக் நான் டைம் கொடுத்துருந்தேன். டேட் கொடுத்து தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம்ல வர சொல்லிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் இருந்தேன். ஆனால் அபிக்கு லேபர் பெயின் 1 வீக் பின்னாடி தான் வரணும். பட் முன்னாடி வர்ற மாதிரி அவளுக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அன்னைக்கு நடந்தது என்னன்னா, முடியல. ஐயோ மது, முடியல மது, என்னால முடியல. பெயினை கண்ட்ரோல் பண்ண முடியல. அபி ப்ளீஸ் எமோஷனல் ஆகாத.
கொஞ்ச நேரம் இரு. இப்பதான் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன். ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்சல்ட் பண்ண முடியும். ஐயோ, எனக்கு தான் 1 வீக் டைம் கொடுத்துருக்கல. ஏன் இப்பவே பெயின் வந்துச்சு? என்னால முடியல. ஆக்சுவலா செக்கப்காக தானே வந்தேன். முடியல, ரொம்ப பெயினா இருக்கு. முடியல மது. எனக்குமே புரியல அபி. நான் லாஸ்ட் வீக் கூட சத்யன் கிட்ட சொல்லி தான் அனுப்புனேன். லேபர் பெயின் இன்னும் 1 வீக் இருக்கு, ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. பட் ஏன் உனக்கு இப்போ பெயின் வந்துச்சுன்னு எனக்குமே புரியல. நானும் நிறைய டெலிவரி பார்த்துருக்கேன். முன்ன பின்ன குழந்தை போறக்கும் தான். பட் ரொம்ப பெயினா இருக்கு, முடியல. சத்யன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? இல்ல, இன்ஃபார்ம் எதுவும் பண்ணல. ஆக்சுவலா இப்போ உனக்கு ஸ்கேன் எடுக்க தான் நாங்கள் உள்ள கூட்டிட்டு போனோம். உடனே பெயின் வந்துச்சுன்னு நர்ஸ் சொன்னாங்க. அதுக்காக தான் இப்போ வந்தேன் நான். சரி, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம்னு சொல்லிட்டு இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். எல்லாம் வரட்டும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் டயக்னோசிஸ் பண்ண முடியும் அபி. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ ஒரு டாக்டர், நீ நிறைய டெலிவரி பார்த்துருக்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. ஐயோ மது, என் பெயின் உனக்கு புரியல மது. எனக்கு ஒண்ணுமே புரியல. வேறக்கு நீ 3 தடவை குழந்தை நான் இழந்திருக்கேன். இது சம்மந்தமே இல்லாம எனக்கு பெயின் வந்திருக்கு. அதுவும் இதை பார்த்தா எனக்கு லேபர் பெயின் மாதிரி தெரியல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. இங்க பாரு, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் தான் டேட் கொடுத்துருக்கேன்ல, ரிப்போர்ட் வரட்டும், கன்சல்ட் பண்ணலாம். நான் போய் சத்தியன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். எனக்கு உடனடியாக ரிப்போர்ட் வேணும். முதல்ல ரெடி பண்ணு. வெயிட், நர்ஸ்கிட்ட கொடுத்துருக்கேன், வந்துடும். நீ கொஞ்சம் பெயினை பொறுத்துக்கோ. நான் நர்ஸ் கிட்ட சொல்லி பெயின் கில்லர் கொடுக்க சொல்கிறேன். என்ன, நான் போய் சத்தியன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை லேபர் பெயினாக இருந்தால் கண்டிப்பாக ஜெல் வைக்க சொல்கிறேன். குழந்தை பெற்றலாம். ஐயோ, சரி. என்ன நடக்குது உள்ள? இன்னமா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளவு நேரமா செக்அப் பண்றது? போன 10 மினிட்ஸ்லயே அனுப்புவா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ள போலாமா வேண்டாமா? வேணா சத்யன், என்னதான் டாக்டரா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குல்ல. ஸோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். சத்யன். மது, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னமா செக்அப் போயிட்டு இருக்கு. டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும். இன்னமா செக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னமா செக் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னமா ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரல? சத்யன், செக்அப் எல்லாம் முடிஞ்சது. பட் இப்போ வேற ஒரு ப்ராப்ளம். என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம்தான். என்ன, நீ கண்டுக்காம விட்டதுனால தான் இப்போ அவளுக்கு டெலிவரியில ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன சொல்ற? நான் தான் சொன்னேன்ல, அவளால குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு. அவளுக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ஐ மீன் லேபர் பெயின் வர்றதுக்கு. பட் இப்பவே அவள் வலிக்குதுன்னு உட்காந்துருக்கா. என்ன சொல்ற மது? நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல. இப்போ சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னு முடிவுல இருக்க நீ? மது, பயமுறுத்தாத மது. என்னாச்சு அவளுக்கு? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எதையுமே நோட் பண்ணல. சரி விடு. நீ அவகிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல சொல்லி உன்னால அபார்ஷன் பண்ண முடியலன்னா நீயே அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னா இல்லையா? உனக்கு உன் அபி வேணும்னா இந்த குழந்தை இப்போதைக்கு வேணான்னு சொன்னேன். ஆனா எப்படியே போய் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்க. ஐயோ மது, நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல மது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு. ஆனா என்னால முடியல. அதுக்கு அவளும் சரிப்பட்டு வரல. சொல்ல போனா எங்க 2 பேத்துக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்பதான் 2 பேர் மறுபடியும் ஒன்னா இருந்திருக்கோம். என்ன மது சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. எப்படி லேபர் பெயின் வரதுக்கு முன்னாடி அவளுக்கு பெயின் வந்துச்சு? அவ எடுத்த மெடிசன்ஸ் அப்படி, அவளோட ஹெல்த் கண்டிஷன் அப்படி. நான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் நீ தான் அதை கன்சல்ட் பண்ணவே கிடையாது. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ வலிக்குதுங்கிறா. இப்போ நீ தான் சத்தியன் முடிவெடுக்கணும். முடிவெடுக்கணும்னா? ஒன்று உனக்கு அபி இல்லைன்னா குழந்தை. 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க தான் உன் கையில் கிடைப்பாங்க. ஸோ யார் வேணும்னு நீ தான் முடிவு பண்ண. எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துடும். அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே நீ தான் சத்தியன் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா குழந்தையோட அப்பா நீ தான். அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கும். அபினால எத்தனை குழந்தை வேணும்னாலும் பெற்றுக்க முடியும். ஆனால் இந்த குழந்தைக்காக அபியை இழந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எத்தனை அபியை உன்னால் கொண்டு வர முடியும் சொல்லு? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கொஞ்சம் யோசி. இப்போ அவளுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குழந்தைய வெளியே எடுக்கலன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ஏன்னா குழந்தைக்கு ஹார்ட் பீட் கம்மி ஆயிட்டாலும் ரொம்ப ரிஸ்க் தான். அது குழந்தைய மட்டும் பதிச்சா பரவாயில்ல, குழந்தைக்கு இருக்கிற அம்மாவுக்கு பதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நீ தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். கொஞ்சம் திங்க் பண்ணி எடு. மது, நான் ஸ்டார்டிங்ல இருந்து அவகிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? குழந்தை மாதிரி நான் இருக்கேன் உன் கூட. குழந்தை இல்லைன்னா என்னன்னு தான் நான் கேட்டேன். ஆனா நானே அப்ரோச் பண்ணேன் கடைசியா குழந்தை வேணும்னு. ஆனா இன்னைக்கு குழந்தை இருந்தா என் பொண்டாட்டி இருக்க மாட்டான்னு சொல்றது என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு அபி முக்கியம்.
குழந்தை எனக்கு வேண்டாம். இதை நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்லி என்ன சத்தியன் பிரயோஜனம்? சம்பந்தப்பட்ட அபிகிட்ட பேசி அந்த குழந்தைய அபார்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா அதுதான் என்னால முடியலையே. அவன் மனசுல எல்லாத்தையுமே என்னால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இந்த ஒரு விஷயத்தை தவிர அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நிலைமையிலே இல்ல. இப்போ யாருக்கு பெயின் நினைச்சிட்டு இருக்க? அங்க அவ உள்ள பெயின துடிச்சிட்டு இருக்கா. என்ன வேணும்னாலும் நடக்கலாம் சத்தியன். என் கையில எதுவுமே கிடையாது. என்னால நார்மல் டெலிவரியும் பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்கும்போதே இப்ப பெயின் வந்திருக்கு. அது என்ன பெயின்னு கூட கண்டுபிடிக்க முடியல. நான் ஏற்கனவே அவளுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூ உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன். பட் நீ அதை கன்சல்ட் பண்ணாம இருந்திருக்க. என்னால சொல்யூஷன் மட்டும் தான் சொல்ல முடியும் சத்யன். நீ ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, நான் ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, பேஷண்ட்ஸ் தான் சொல்யூஷன்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும். மற்றபடி அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்றாங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல 1008 விஷயம் இருக்கும். நீ அதை புரிஞ்சுக்கல. நீயும் ஒரு டாக்டர் தான், உன் பொண்டாட்டி ஒரு டாக்டர் தான். நீ நினைச்சிருந்தா எப்படியோ சொல்லி புரிய வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவளுக்கு தெரியாம எப்படியாவது ஒரு மாதிரி கொடுத்து நீ கிடைச்சிருக்க வேண்டியதானே. உனக்கு இன்னுமே ஒரு விஷயம் புரியல. மத்தவங்க மாதிரி கிடையாது அபி. அபி ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு விஷயம் அவளுக்கு வேணும், அது நடக்கணும் அப்படின்னா அதுக்காக அவ என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போவா. இந்த பேபி அவளுக்கு அவ்வளோ மஸ்ட். ஏன் எங்களோட லைஃப்ல மட்டும் இந்த பேபிங்கிற ஒரு விஷயம் எப்படி எங்களை கொடுமைப்படுத்துதுன்னு தெரியல. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இங்க பாரு, ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சா முடியாது. ரிப்போர்ட்ஸ்ல என்ன வரும்னு ஆஸ் ஏ ஒரு டாக்டர் எனக்கு எல்லாமே தெரியும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான், ஒன்று குழந்தையை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அம்மாவை காப்பாற்ற முடியும். 2 ஆப்ஷனில் சம்மந்தப்பட்ட உறவுக்காரவங்க தான் முடிவெடுக்கணும். குழந்தை வேணும்னா குழந்தையை காப்பாற்றிடலாம், அம்மா வேணும்னா அம்மாவை காப்பாற்றலாம். பட் 2 உயிரையுமே சேஃபாக காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது முடியவே முடியாது. அந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்போவோ கடந்துச்சு. ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அது ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிக்காக நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். பட் இப்போது அபிக்கு லேபர் பெயின் வர வைக்க முடியாது. அபியை அப்சர்வேஷனில் வச்சு சிசரின் தான் பண்ண போகிறேன். சிசரின் பண்ணி தான் குழந்தைய வெளியே எடுக்க போகிறோம். ஸோ நீ ஒரு முடிவெடு, அபியா குழந்தையா? இல்லை சத்யன், எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. இதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஸோ எதுக்கு நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணணும்? எனக்கு புரியுது உன்னோட ஹாப்பினஸ்க்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும்னு. ஆனால் சத்யன், அந்த ஹாப்பினஸில் நமக்கு பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணணும்னு நான் கேட்குறேன். இல்லை சத்யன், எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை மறுபடியும் குழந்தை பிறக்கும்னு. மறுபடியும் உண்டாயி மறுபடியும் அவள் இப்படியே போயிட்டான்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது சத்யன். இன்னொரு தடவை நான் குழந்தை இழந்துனா நீ உயிரோடையே பார்க்க முடியாது. ஸோ எதுக்கு ட்ரை பண்ணணும்? வேணாம் சத்யன். அப்பா ஆயிட்டடா, நீ வேணா பாரு, இவளை நல்லபடியாக நான் பெற்றெடுப்பேன். கண்டிப்பாக நடக்கும். நீ வேணா பாரு, இவளை அந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்காக கண்டிப்பாக நான் பெற்றுருவேன். யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் என்னால் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் சொல்லும் போது உள்ள வந்து பேசு. நர்ஸ் கிட்ட சொல்லி இப்போதைக்கு நான் அபி அப்சர்வேஷன் வைக்க சொல்கிறேன். வீட்டிலலாம் ஏதாவது பேசணுமா இல்லை சிஓ சார் கிட்ட பேசணுமா? எல்லாம் உன் முடிவு தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட பேசணுன்னாலும் பேசிக்கோ. ஆனால் என்னால் குழந்தையை காப்பாற்ற முடியாது. நான் வரேன். நான் பெற்ற செல்வமே சொந்தம் என்று உன்னை விட்டால் யாருமில்லை. நாள்தோறும் அம்மாடி கண்ணீர் சிந்த கண்ணில் இன்னும் ஈரமில். என்னாச்சு மாயா? ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் டாக்டர். எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மலாக இல்லை டாக்டர். எஸ், நானும் நோட் பண்ணேன். சரி, இப்போது மயக்க மருந்து கொடுத்துட்டீங்கல்ல? ஆமாம் டாக்டர், இப்போது கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் தான் இப்போதைக்கு டெலிவரி பார்க்க முடியாது. நீங்களே நார்மல் டெலிவரி ஆகாது தான், ஆப்ரேஷன் பண்ணி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ எல்லாம் ஓகே தானே? எவ்வளோ டோஸ் வச்சிங்க? நார்மலாக வைக்கிற டோஸை தாண்டி அவங்க ஹெல்த் கண்டிஷனை பார்த்து 2 இன்ச்சு அதிகமாக தான் டாக்டர் வச்சேன். சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தேட்டரை ரெடி பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1/2 hourல நம்ம குழந்தைய வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரெடி பண்ண சொன்னேனே, என்னாச்சு? டாக்டர், இன்னும் நீங்கள் கன்சல்ட் பண்ணவே இல்லையே. எனக்கு எதுவுமே தெரியல, அதனால நான் எதுவும் சொல்லலை. இப்போ வேணா போய் நான் ஸ்டேஷனில் நான் சொல்லிடுவா டாக்டர்? நிறைய வாட்டி சொல்லிட்டேன் மாயா. ஒரு கேஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியே இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டிக்ளரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக ரெடி பண்ணணும்னு சொல்லி சொன்னா இல்லையா? அதை போய் பாருங்க, போங்க. ஓகே டாக்டர். சத்யன், உள்ளவா. சொல்லு மது. நான் தான் சொன்னேன்ல, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும்னு. நான் சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு ரிப்போர்ட்ஸ். வேணா எடுத்து செக் பண்ணிக்கோ. இல்ல, எந்த ரிப்போர்ட்ஸை நான் பார்க்கல. ஓகே, உன் நிலைமை எனக்கு புரியுது. என்ன டிசிஷன் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்னா சொல்லு, டிக்ளரேட் ஃபார்ம் ரெடி பண்ணிடலாம். சைன் பண்ணினா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் 1/2 hour தான் டைம் இருக்குது. 1/2 hourக்குள்ளே குழந்தைய எடுக்க முடிஞ்சாதான்.
நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக சிசரியன் தான். உன் கையில் தான் இருக்குது சத்தியன் முடிவு. உனக்கு யார் வேணும் நீயே சொல்லு. டைம் ஆகிட்டே இருக்கு சத்யன், சொல்லு. நான் இந்த டிசிஷனுமே எடுக்கல. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் தெளிவா இருக்கேன். என் அபி இல்லாத ஒரு உலகத்துல என்னால இருக்க முடியாது. என் அபிய இந்த உலகத்தை விட்டே கொண்டு போகிற ஒரு உயிர் எனக்கு தேவையில்லை. அந்த குழந்தைய கொண்டுடு. எனக்கு என் அபி இருந்தா போதும். எனக்கு அந்த குழந்தை வேணாம். அந்த குழந்தை போகட்டும். எனக்கு அந்த குழந்தை வேணும். அந்த குழந்தைய கொண்டு. அந்த குழந்தை வேணாம். எனக்கு என் அபிதான் வேணும். ஓகே, இனி எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாதுல்ல? ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். மாயா, உடனே போய் ஃபார்ம் ரெடி பண்ணி சத்யன் கிட்ட சைன் வாங்குங்க, புரியுதா? சீக்கிரமா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்ன மன்னிச்சிடு அபி. எனக்கு வேற வழி தெரியலடி. உன்னை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொன்ன விஷயம் குழந்தை வேணான் தான். இன்னைக்கு உன் உயிரை எடுத்துட்டு அந்த குழந்தை பிறந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா இல்லாம அந்த குழந்தையும் வளர வேணாம். நீ இல்லாம என்னாலயே இருக்க முடியாது. அதுக்கு அந்த குழந்தைய இல்லாம போனா கூட பரவாயில்ல அபி. ஆனா நீ எனக்கு வேணும்டி. என்ன மன்னிச்சிடு அபி, என்ன மன்னிச்சிடு. சரி ஓகே, நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றேன். நீ வெயிட் பண்ணு. ஓகே? ஆனா சத்யன் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹோப் தரேன். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துக்கு குழந்தை இறந்து தான் போகும். என்ன நடந்தாலும் ஏத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். அபி, இது இம்பாசிபிள் அபி. எப்படி குழந்தை உயிரோட? ப்ராமிஸா உனக்கு ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் குழந்தைய உயிரோட எடுக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல. எனவே குழந்தைய காப்பாத்தின வரைக்கும் சந்தோஷம். நான் போய் சத்யன் கிட்ட சொல்றேன். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன்கிட்ட கடைசியை நான் சொல்லும் போது கூட குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம் தான் சொல்லி முடிச்சேன். பட் குழந்தை பிறந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்காது உயிரோட இருக்கிறது. இல்ல மது, எங்க போற நீ? ஏய், குழந்தை உயிரோட இருக்காத போய் சொல்ல வேணாமா? அவன் எவ்வளவு யோசிச்சான் தெரியுமா? யாரு அவன் யோசிச்சானா? இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேற நினைச்சதே அவன் தான். என் குழந்தைய கொல்லணும்னு நினைச்சது அவன் தான். கொஞ்ச நாள் அவன் மேல எனக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது எனக்கு உறுதி ஆயிருச்சு. என்ன சொல்ற? 5 மாசம் இவன் என் வயித்துல இருக்க போதே இவளை கொல்லணும்னு நினைச்சா அவனுக்கு ஏன் இந்த குழந்தைய பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே 3 தடவை போயிருச்சு. அந்த 3 தடவை போனதுக்கு கூட இவனாதான் காரணமா இருப்போன்னு எனக்கு இப்ப தோணுது. ஆனா இன்னைக்கு இந்த குழந்தை கொல்ல சொன்னான் தானே அவன். எனக்கு குழந்தை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது அவன்கிட்ட அத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த குழந்தை வேணான்னு சொன்னான் தானே. இந்த குழந்தை வேணாமலே இருக்கட்டும். அவனுக்கு இந்த குழந்தை இருக்கிறதே தெரிய வேணாம். அவனை பொறுத்தளவுல இந்த குழந்தை இறந்து போச்சு அப்படித்தானே சொன்ன. அவன்கிட்ட உன்னை என்ன காப்பாற்ற முடியும் இல்லைன்னா என் குழந்தைய காப்பாற்ற முடியும் தானே சொன்னேன். எல்லாமே என் காதுல விழுந்துச்சு. மயக்கத்துல தான் இருந்தேன். ஆனா பேசுனது காதுல விழுகாம இல்லை. என்ன சொன்ன? இந்த குழந்தை வேணாம், கொன்னுடு. அந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும். குழந்தை இறந்து போனதாவே இருக்கட்டும். அவங்கிட்ட போய் குழந்தைய காப்பாற்ற முடியல, உன் பொண்டாட்டி மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. குழந்தை இறந்து போச்சுன்னு அவங்கிட்ட போய் சொல்லு. என் குழந்தைய நான் யாருக்கும் தர மாட்டேன். இதுக்கப்புறமும் இந்த குழந்தைய நான் அவங்கிட்ட காமிச்சு இந்த குழந்தை உயிரோட இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என் குழந்தைய உயிரோட விட மாட்டான். இவதான் எனக்கு எல்லாமே. இவ கூடயே என் வாழ்க்கை முழுசு போகட்டும். இந்த குழந்தை இறந்து போச்சு. அவனை பொறுத்தளவில் இந்த குழந்தை இறந்து போடுச்சு. இறந்து போடவே இருக்கட்டும். நான் சாகுற வரைக்கும் அவங்கிட்ட இவளோட தர மாட்டேன். அபி, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு மது. என்னோட குழந்தை உயிரோட இருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த குழந்தை உயிரோட பிறந்திருக்குன்னு உன்னை என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அபி, என்னால அது முடியாது. அஸ் ஒரு டாக்டரா என்னால இது முடியாது. நீ டாக்டரா இதை பண்ண வேணாம். நீ என்னோட ஃப்ரெண்டா பண்ணு. நீ என்னோட வெல்விஷரா பண்ணு. எனக்காக இதை மட்டும் பண்ணு. போய் அவங்கிட்ட சொல்லு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லு. குழந்தை உயிரோட இல்லைன்னு சொல்லு. பார்க்கணும்னு சொல்லுவான்.
இறந்து போன ஒரு குழந்தை எடுத்து அவன் மூஞ்சில வீசு. அவன் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லு. அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த குழந்தை இறந்து போச்சு, அதனால உன் பொண்டாட்டி போயிட்டான்னு சொல்லு. சரி. தங்கம், உன் பிஞ்சு முகத்தை உன் அப்பனால பார்க்க முடியல. அவனுக்கு நீ வேணாமா? அவனை கண்மூடித்தனமா லவ் பண்ணதுக்கு, அவனை கல்யாணம் பண்ணதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எனக்கு பண்ணிட்டான். இனிமே உனக்கு அப்பா ஒருத்தன் இல்ல, உனக்கு அம்மா தான் எல்லாமே. உனக்கு எல்லாமே இனி நான் மட்டும்தான். நம்ம யாரு கண்ணுக்கும் படாத தூரத்துக்கு போயிடுவோம். உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். அவன் இருந்தாதான் உன்னை பாத்துக்குவானா? அவனோட பாசத்தை தேடி உனக்கு அப்பன்னு ஒருத்தன் இல்லைங்கிற பாசத்தையே உனக்கு நான் கொடுக்குறேன். நீ மட்டும் இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு கொண்டுடுவான். இப்ப உன்னை கொல்ல சொல்லி தானே சொன்னா. எந்த சாமி பண்ண புண்ணியமோ தெரியல, நீ எனக்கு கிடைச்சிட்ட. நீ வாழ்நாள் முழுவதும் நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். உன் அப்ப வேணாம், அவன் வேணாம். அவனை பொறுத்தளவுல நீ இறந்து போனவளா வேறு எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாத கொடுமை. பிறந்த குழந்தைய இறந்து போச்சுன்னு சொல்றதுக்கு நான் இது எல்லாமே உன் நல்லதுக்கு தானே. நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவ. அம்மா உனக்கு புரிய வைப்ப. இனிமே உனக்கு அப்பா இல்ல, உனக்கு அம்மா தான் எல்லாமே. சத்யன், மது மது ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. ஏதோ குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. குழந்தை உயிரோட இருக்கா? நான் தான் அது பாசிபிள் இல்லைன்னு சொன்னேன்ல. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. குழந்தை இறந்து தான் பிறந்துச்சு. ஆனா குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. சத்தியன், அது உன்னோட இல்யூஷனாக இருக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட எண்டிங்கில் என்ன சொன்னேன், குழந்தைய காப்பாற்றுறது கஷ்டம்னு சொன்னனா இல்லையா? ஸோ என்னால் குழந்தைய காப்பாற்ற முடியல. குழந்தைய அபியான்னு கேட்கும்போது நீ அபிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த. ஸோ என்னாலே அபி மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. குழந்தைய காப்பாற்ற முடியல. குழந்தை இறந்து போச்சு. என்ன குழந்தைய பார்க்குறியா? இல்ல மது, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. என்னால முடியாது. அபி சேஃப் தானே? அபி சேஃப் தான். அபிக்கு ஒன்றும் ஆகலை. அபி மயக்கத்தில் இருக்கா. ஓகே, அபி சேஃப்னா எனக்கு அது போதும். வேற ஒன்றும் வேணாம். நான் அப்புறமா கூட பார்த்துக்கிறேன். ஓகே சரி, நீ அதுக்கோட ப்ராசஸ்லாம் இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன். என்னதான் அபி வேணும், குழந்தை வேணும்னு சொன்னாலும் எனக்கு அந்த குழந்தை இறந்துருச்சு. ஏன் நான் அப்பா ஆக கூடாதா? எந்த ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிடக்கூடாதா? ஏன்னா அப்பான்ற ஸ்தானம் தானே கூடாதா? ஏன் எப்படி சோதிக்கிறீங்க? அப்ப இனிமே என் வாழ்க்கையில அப்பான்னு கூப்பிட ஒரு உறவு இல்லைல்ல? என் தங்கமே. வானம் எங்கும் வர்ணஜாலம், எந்தன் மனம் ஆடுதே. தேவதைகள் சேர்ந்து நின்று என் பெயரை பாடுதே. நேற்று நான் நீ வந்த விதையடா, இன்று நீ நான் தேடும் நிழலடா. ஏழேழு ஜென்மத்தின் தவத்திலே இறைவன் தந்த வரமடா. உந்தன் மடி மட்டும் வேண்டும், போகும் வரை இந்த அன்பே போதும். இந்த இழப்ப என்னால ஏத்துக்க முடியல. இல்லடா, அப்பாவும் மூஞ்சி பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உன் அம்மாவை நீ எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேங்கிறது தான் இங்க பெரிய விஷயமே. இருந்தாலும் நான் ஒரு அன்லக்கி தான் எல்லா விஷயத்துலயுமே. கண்ணீர் சிந்த ஆனந்த பூன்று பூக்கின்றதே. இல்ல சத்யன், அதுக்காக நீ கண்டிப்பா இன்னொரு குழந்தை அப்படின்னால பெற்றுக்க முடியும். இந்த குழந்தை போனா என்ன இவ்வளவு தூரம் இது வந்திருக்க தேவையில்லை, அவ்வளவுதான்.
உன்னால இந்த பையனை மறக்க முடியும். நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அபிக்கு யாரும் ஆறுதல் சொல்றது? நீ அழுக கூடாது. முதல்ல போய் அபிகிட்ட பேசணும். பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். நீ அழுகாதடா. அபி புரிஞ்சுக்குவா. அபிக்கு நீ எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அபிக்கு தெரியும். அதனால அபி உன் மேல கோவப்பட மாட்டான். அபிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப லவ் பண்றான். அதனால நீ பயப்படாத. நீ போய் ஃபர்ஸ்ட் அபிகிட்ட பேசு. அழுகாத பாத்துக்கலாம். இன்னொரு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். நம்ம போலாம் அபி. அபி அபி என்ன அபி காணோம்? அபி 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 நான் சத்தியன் வந்திருக்கேன். அபி இருக்கியா? அபி எங்க இருக்க? அபி இது என்னது? என்னடா அபி அபின்னு என்னை தேடுறியா? தேடு, நான் அங்கே இருக்க மாட்டேன். இப்போ இல்லை, இனிமே எப்போதுமே உன் கண்ணு முன்னாடி வரமாட்டேன். உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த லெட்டரை இப்போ நான் எழுதுறேன். எனக்கு ஆரம்பத்திலேயே புரியாமல் போச்சு நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு. எனக்கு வேணும்டா, நீ தான் வேணும்னு உன்னை துரத்தி லவ் பண்ணல. எனக்கு வேணும், உன்னை கல்யாணம் பண்ண. அந்த கல்யாணத்தை அழகாக்க ஒரு குழந்தை வேணும்னு நினச்சேன். உனக்கு 3 தடவை குழந்தை போயிடுச்சு. 4வது தடவை குழந்தை பிறக்க போதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டல. என்ன சொன்ன? உனக்கு குழந்தை வேணாம், குழந்தைய கொண்டுடுங்க. எனக்கு இப்போதான் தோணுதுடா. அபாஷனான 3 குழந்தைக்குமே நீயே தான் காரணமாக இருப்பேன்னு. உன்னை லவ் பண்ணதை தாண்டி வேற என்ன தப்பு பண்ண சொல்லு. எனக்கு இவ்வளோ பெரிய வழியை நீ கொடுத்துட்டியே. இது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? வயிற்றுல இருக்கும் போதே குழந்தைய கொள்ளுன்னு நினச்சவன் தானே நீ. அதுக்கு அப்பவே உன்னை நான் விட்டுட்டு வந்திருக்கணும்டா. அதுக்கப்புறம் எதையோ பேசி என் மனசை கலைச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தை இறந்துருச்சு. குழந்தைய கொள்ளணும் தானே ஒன்னே பிளான் பண்ண. அதே மாதிரி குழந்தை இறந்துருச்சு. ஸோ நீ சந்தோஷமா இரு. ஆனா இதுக்கப்புறம் உன் மூஞ்சில முடிக்க நான் விரும்பவே இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கல. உன் மேல வச்சிருந்த லவ் எல்லாமே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அந்த லவ் எல்லாம் அப்படியே வெறுப்பா மாறிடுச்சு. இனி உன் முன்னாடி வர்றதுக்கே எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதும், உன்னை நான் லவ் பண்ணது போதும். உன்னை கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்தது போதும். இந்த 7 வருஷத்துல எனக்கு நிறைய விஷயத்தை நீ கத்து கொடுத்துட்டடா. எந்த அளவுக்கு உங்ககிட்ட நான் பாசத்தை பார்த்தனும் அந்த அளவுக்கு இப்ப நான் உன்னை வெறுக்கிறேன். இன்னைக்கு என் குழந்தைய என்னை விட்டு போயிடுச்சு. உனக்கு நான் கொடுக்குற தண்டனை இனிமே என்னை தேடக்கூடாது. அப்படின்னு ஒருத்தி உன் லைஃப்ல இல்லை. அப்படி ஒருத்தி நீ பார்த்தத நீ மறந்துடணும். வாழ்நாள் முழுவதும் உனக்கு நான் கொடுக்குற தண்டனை இதுதான். நீ ஆசைப்பட்ட மாதிரி குழந்தையும் இல்லை, எனக்கும் இல்லை. நான் எங்கேயோ போறேன், என்னமோ பண்றேன். ஆனா சாக மாட்டேன்டா. சாக மட்டும் மாட்டேன். நான் ஏன் சாகணும்? சாக மாட்டேன். உயிரோட இருப்பேன், எங்கேயோ இருப்பேன். என்னடி நாய் மாதிரி தேடியால அதுதான் உனக்கு நான் கொடுக்குற தண்டனை. எல்லாரும் மாதிரி கண்மூடித்தனமா உன்னை நான் லவ் பண்ணதுக்கு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டடா. இனிமே நான் லைஃப்ல இல்லை. மறந்துரு, எல்லாத்தையுமே மறந்துரு. 5 வருஷம் லவ் பண்ணத லவ்வே இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டேன். குட் பை சத்யன், குட் பை. நினைவுகளின் இதுதான் சத்தியம் நடந்துச்சு. அன்னைக்கு உன் பெரியப்பா என்னை மிரட்டினதுனாலையும் என் குழந்தைய கடத்தி வச்சு கொன்றுவேன்னு மிரட்டினதுனாலையும் உன் பொண்டாட்டி என்கிட்ட சத்தியம் வாங்கினதுனாலையும் தான் உன் குழந்தை இருக்கிறதையும் நான் மறைச்சேன். ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா அபியோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உன் பெரியப்பா என்னை தொடர்ந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தார். என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொய்யா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணேன். அவங்க 2 பேத்துக்குள்ள பிரிவை கொண்டு வரதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் அது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி குழந்தை முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும் குழந்தை முக்கியம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சத்யன். அந்த டைமில் உன் பெரியப்பா என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். என்னால் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் வேற வழி இல்லாமல் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். லாஸ்ட் மினிட்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனால்
அபி பண்ண விஷயத்தினால என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியல. அதுக்கப்புறம் 2-3 தடவை உங்ககிட்ட வந்து ஒன்றா பார்த்து சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு. 15 வருஷமா உன் குழந்தை இருக்கா இல்லையான்னு தெரியாம நீ இருந்திருக்க. ஆனால் இப்போ உன் குழந்தை உயிரோட இருக்கு, அது உனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி உனக்கு எந்த கில்ட் ஃபீலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முழுக்க உங்கள் 2 பேத்துக்குள்ள நடந்த அத்தனை பிரச்சனைக்குமே உன் பெரியப்பா மட்டும்தான் காரணம். இதுக்கப்புறம் நீ கேள்வி கேட்க வேண்டியதா இருந்தா அவகிட்ட தான் கேட்கணும். ஒருத்தரோட ஃபீலிங்ஸோட விளையாடுறது ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் உன்னோட ஃபீலிங்ஸோடையும் அபியோட ஃபீலிங்ஸோடையும் நான் ரொம்ப விளையாடிட்டேன். ஒரு டாக்டராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்து ரொம்பவே உங்களை நான் காயப்படுத்திட்டேன். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடாத துரோகத்தையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இருக்க முடியாத சூழ்நிலையிலையும் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். நான் இப்போவும் சொல்லலை அப்படின்னா அன்னைக்கு என் குழந்தைய நான் காப்பாற்றணும்னு நினச்சதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டியது நீ தான் சத்யன். என்னை மன்னிச்சிரு சத்யன். அபி, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வெளியே வாங்க. மறைந்ததே என் சிறு கனவுகள், அது மீண்டும் கிடைக்குமா? சிதைந்ததே கோடி ஆசைகள், அது இனி பிழைக்குமா? ஐம் ஸோ சாரி சத்யன், அபி இங்கே வந்ததை உங்ககிட்ட மறைச்சதுக்கு. ஆக்சுவலாக அபி தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து இந்த கொஸ்டினை ரேஸ் பண்ணான். ஆனால் நீ 2-3 டைம்ஸ் எனக்கு மெயில் போட்டதை நான் நோட் பண்ணேன். பட் நீங்கிறதுனால அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அபி வந்து கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. சேம் டைம் நீ என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்ததுனால உங்கள் 2 பேத்துக்கு சேர்த்து அந்த உண்மையை சொல்லலான் தான் அபியை உள்ளே வெயிட் பண்ண வச்சேன். இப்போது உங்கள் 2 பேத்துக்குமே கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் தப்பே பண்ணலை. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிங்க. உங்கள் கூட தான் நானும் படித்தேன். என்ன தான் சீனியர் டாக்டராக இருந்தாலுமே உங்கள் கூட படித்து வந்த ஒரு பொண்ணு தான் நானும். உங்கள் லவ் லைஃப் ஆகட்டும், உங்கள் மேரேஜ் லைஃப் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. குழந்தைங்களோட ஒரு விஷயத்தினால தான் உங்கள் 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துச்சு. ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரேக்குமே வரலையே. அப்போது இதில் ஒரு 3rd பர்சன் உள்ளே வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் பிரிஞ்செடுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி உங்கள் ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்கள். இனி என்ன சரி ஆயிடும். நீங்கள் 2 பேரும் தப்பே பண்ணலை. அந்த 3வது மனுஷனால தான் உங்களுக்குள்ளே இவ்வளோ பிரிவே வந்துச்சு. அந்த 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அபி, நீ வந்து என்கிட்ட கேட்ட அதுக்கான பதிலை உனக்கு நான் சொல்லிட்டேன். சத்யன், உனக்கும் தான். இதுக்கு மேலே நீங்கள் 2 பேர் தான் பேசி முடிவு பண்ணணும். நான் வரேன். நீ இன்றே வாழுமோ பின்னுள்ளோ, நீரில்லா மீனைப் போல் என் நெஞ்சோ. சத்யன், என்ன மன்னிச்சிருடா. என்ன மன்னிச்சிருடா சத்யன். காலை பிடிக்க கூட நான் தகுதி இல்லாதவன். சத்தியமா சொல்றேன், உன் பெரியப்பாக்கு இதெல்லாம் லிங்க் இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. முழுக்க உன் பெரியப்பன் தான் எனக்கு காரணம்னு எனக்கு தெரியாதுடா. உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை நான் காயப்படுத்திட்டேன். எந்த ஒரு அப்பாவுக்கும் ஒரு குழந்தை பண்ணக்கூடாத துரோகத்தை நான் பண்ணி வச்சுட்டேன். ஐயோ, என்ன மன்னிச்சிருடா சத்யன், என்ன மன்னிச்சிருடா. நீ என்னை ஏத்துக்க கூட வேணாண்டா. சகானாவை நீயே வச்சுக்கடா. எனக்கு சகான வேண்டாம், நீயே வச்சுக்கோ. என்ன மன்னிச்சிருடா சத்யன். தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். பெரிய பந்தா இதுக்குள்ள இருக்கான்னு தெரியாம ஆரம்பத்துல இருந்தே தப்பு பண்ணிட்டேன்டா. உன்னை புரிஞ்சுக்கலடா. நானு உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த 15 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து உன்னை புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணலடா. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். மன்னிச்சிருடா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை 15 வருஷமா காயப்படுத்திட்டேன். ஒவ்வொரு டைம் சகானா கேட்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள விஷத்தை வச்சு அவளை அப்படியே வளர்த்து வந்தா. ஆனா ஒரு ரத்தம் உடம்புல ஓடுறதுனால உன் மேல இருந்த பாசம் அவளுக்கு போகலடா. அப்படியே அவன் இருக்காடா. என்ன
சகானா வேணாம் சத்யன். இவ்வளோ நாளா உன்னை நான் காயப்படுத்தியிருக்கேன், உன்னை கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு மன்னிப்பே இல்லை. என்ன நீ மன்னிக்கவே வேணாம். ஒரு வேளை நீ என்ன மன்னிக்கணும்னு நினைச்சனா என்ன கொன்னுடுடா. நான் உயிரோட திலக்க தகுதியே இல்லாதவன். இதுக்கு மேல எனக்கு எந்த வாழ்க்கையும் வேணாம். நீ சகானா கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சு பார்த்துக்கோ, எனக்கு அது போதும். என்ன மன்னிச்சிருடா. காதல் எவ்வளோ அழகானதுன்னு உங்ககிட்ட வேண்டாம் உணர்ந்தேன். அதே மாதிரி காயம் எவ்வளோ அழகானது உங்ககிட்ட வேண்டாம் உணர்ந்தேன். இது ரெண்டையுமே நம்ம யார் மேல அதிகமா அன்பு வைக்கிறோமோ அவங்க தாண்டா நமக்கு கொடுப்பாங்க. ரெண்டையுமே உங்ககிட்ட வேண்டாம் உணர்ந்தேன். ஐயோ என்னால முடியல. ஒருத்தருக்கு இவ்வளோ தூரம் நான் காயத்தை கொடுத்துருக்கேனே, எனக்கு மன்னிப்பே இல்லை. எனக்கு ஒண்ணு போட்டா கூட இதெல்லாம் எதுவுமே ஆறாது. இதுக்கெல்லாம் நான் ப்ராஜெக்டை தேடணும். சகானாவை நீ வச்சுக்கோ. சகானா கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லு. சகானா என்ன இருக்கட்டும். நீயும் சகானாவும் நல்லா இருங்க. நான் போயிடுறேன். நான் எங்க போனேன்னா அங்கேயே போயிடுறேன். சகானா என்னை விட உன் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருப்பா. அவளை பெத்தவ வேணா நானாவே இருக்கட்டும். ஆனா அவன் இந்த உலகத்துக்கு வர்றது காரணமே நீ தானடா. என்னோட எல்லா சுக துக்கத்திலையும் நீ இருந்தடா. உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நான் கொடுத்துருக்க கூடாது. நான் யோசிச்சிருந்திருக்கணும். உன்னை நான் புரிஞ்சுக்கவே இல்லை சத்யன். உனக்கு உண்மையாவே லவ் பண்ணல, அதனால உன்னை நான் புரிஞ்சுக்கல. உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சத்யன். இதுக்கு மேல என்னால முடியாது சத்யன். நீ என்ன ஏத்துக்க வேணாண்டா. நீ சகானாவை நல்லா பார்த்துக்கிட்டனா போதும், வேற எதுவும் வேணாம். என்ன மன்னிச்சிருவியா சத்யன்? என்ன மன்னிப்பியா? நீ ஒன்று எனக்கு டைவர்ஸ் தருவேனாடா. நான் தர்றேன். நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சகானா கூட சந்தோஷமா இருடா. எனக்கு அது போதும்டா. தூரமா இருந்து பார்த்தா கூட எனக்கு போதும்டா சத்யன். அபி எந்திரி. சத்யன் இப்பாரு, மது சொன்ன மாதிரி நீ எந்த தப்பு பண்ணல, நானும் எந்த தப்பும் பண்ணல. இதுல மூணாவதா ஒரு ஆளு நம்ம வாழ்க்கையில வந்ததுனாலதான் எதுக்கு பிரிஞ்சோன்னே தெரியாம பிரிஞ்சோம். எனக்கு இருந்த ஒரே ஒரு வழி, நீ ஏன் குழந்தைய இறந்து போயிட்டான்னு சொன்னன்ற அந்த ஒரு வழி மட்டும்தான். உயிரோட இருக்க குழந்தை எதுக்கு இவன் இல்லைன்னு சொன்னானு 15 வருஷமா குழந்தை இல்லைன்னு நினைச்சு மறைச்சு பண்றீங்கன்னா அந்த 15 வருஷமா நீ என் கூட இல்லைன்னா அதிகமா அழுதுருக்க. இப்ப குழந்தை உண்மையை நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா, இவன் ஏன் நம்மளை விட்டுட்டு போனா? அப்ப நம்ம பண்ணல, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சா? இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்கதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கல. காதல்ல புரிதல் ரொம்ப அவசியம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புரிதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா அந்த புரிதலே நமக்குள்ள இல்லாத மாதிரி ஒரு மூணாவது மனுஷன் நம்ம வாழ்க்கையில வந்ததுனாலதான் நமக்குள்ள இவ்வளவு பெரிய பிரிவு. ஆனா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு பெரிய பிரிவு வந்தாலும் அவங்க 2 பேரும் உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசினா சரியாகாதது எதுவுமே இல்லை. அந்த வாய்ப்பை நீ எனக்கு தரல. ஆனா இப்போ அது நடந்துருச்சு. போதுண்டி எனக்கு பனிஷ்மெண்ட். இதுக்கு மேல என்னால முடியாத அபி. உன்னையும் நம்ம பொண்ணையும் பிரிஞ்சு அன்னைக்கு நான் நினைச்சது நீ இருந்தா 10 குழந்தை கூட பெத்துக்கலான்னு. ஆனா சகானா மட்டும் இருந்திருந்தா அவ ஒருத்திக்காக அம்மா இல்லைன்னு சொல்லி அவ ஏங்குற அந்த ஏக்கத்துக்காக நான் ஏன் உன்னை விடணும்னு நான் நினைச்சேன்டி. ஆனா அதவே தலைகளை திருப்பி போட்டிருக்காங்கிறது இப்பதானே புரியுது. போதும் அபி, போதும். இதுக்கு மேல எதையும் தாங்கிக்கிற அளவுக்கு மனசுல தெம்பு இல்லை. எல்லாம் விட்டு வெளிச்சமாயிருச்சு. 15 வருஷம் இந்த கேள்விக்கு ஆன்சரே கிடைக்காம இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சு. போதும். இதுக்கு மேல வேற எதுவுமே வேணாம். நான் பாத்துக்கிறேன். இனி நீயும் நம்ம குழந்தை தானே என்னோட உலகம். போதும் நீ, போதும். I love you டா. I love you so much. I love you too. தாரமழை துளியில் உன் ரகசியத்தை